ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் வந்து என் பையனும் என் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் போயிட்டு வருவாங்க அவங்க. போன வாரம் சனிக்கிழமை கொண்டு போய் விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை விடிகாலில் தான் அங்கே போயிட்டு இறங்கணும் நம்ம. போன உடனே வெளியில் வந்து கட்டில் போட்டு கொடுத்தாங்க. நிறைய மரம்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். கட்டில் போட்டு படுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கட்டிலை சுற்றி 4 பேர் வந்து மேலே ஏறி நின்ட்டானுங்க. என் பையன் அப்புறம் மச்சின்ச்சி பையன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஞ்சி நின்றுட்டு குதிக்கிறாங்க. டொம்மு 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 டொம்முன்னு கட்டில் மேலே குதிக்கிறானுங்க. என்னை வந்து குளிர் ஜுரம் வந்த மாதிரி தூக்கி தூக்கி போடுது கட்டலில். ஏஞ்சி பார்த்தா என் பையன் சப்ஜாடாக அந்த வேலையை பண்ணுறான். சரி குழந்தைங்களோட சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்து நானும் கம்முன்னு பார்த்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பக்கத்தில் மரம் இருக்குது. மரத்து மேலே ஏறி நின்று குரங்க கூடிய மோசமான வேலை பண்ணுறாங்க அவன். எனக்கு அப்போ தான் தெரியும் அவன் இப்படிலாம் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சுட்டு சும்மா இருந்தானுங்களா அங்கேருந்து யாருங்க ஊட்ட சுற்றி ஓடு 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 ஓடுன்னு ஓடுறானுங்க. ஒருத்தனை இடிச்சிக்கிற மாதிரி. பாவம் என் மாமியார் ஒரு எமர்ஜென்சிலே வச்சுட்டு இருக்காங்க அவனுங்க. என் மாமியார் பதட்டத்திலே இருக்கிறானுங்க. ஏன்னா எந்த பக்கம் வந்து வண்டி வருது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துன்னு மேலே ஓடுறானுங்க. அந்த பக்கம் வந்து காவா தோண்டி வச்சுக்குது. காவாக்குள்ளே எங்கேயாச்சும் இறங்கிட்டானுங்க. நான் என்ன பண்ணுறது? டே பொறுமையாக இருந்தா பொறுங்க. காதில் வாங்க மாட்டுறானுங்க. அது குழந்தைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். ஊருக்கு போனோடனே எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க தான் பிள்ளைங்க. ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. இவனுங்க வந்து வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் மாமியாரை வந்து ஒரு பதட்டத்திலே தான் வச்சுட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன்.